வணக்கம். அக்ஷு சமையல்ல இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு 2ல இருந்து 3 பேருக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத முதல்ல பார்க்கலாம். 1 கப் கடலைப்பருப்பு, பட்டாணி பருப்பு இல்ல வடை பருப்பு கூட யூஸ் பண்ணலாம். 3 கப் தேங்காய் பால், ஒரு அரை கப் பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம். நான் நல்லா பெரிய சைஸ் சின்ன வெங்காயத்தில் ஒரு 10லேருந்து 12 யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்ன சைஸாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 20-25 தேவைப்படும். 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 இன்ச் சைஸில் ஒரு துண்டு இஞ்சி, 2லேருந்து 3 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 துண்டு பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை. பருப்பு உருண்டைக்கு தனியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், கொஞ்சம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1-2 யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த கடலைப்பருப்பை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம உருண்டைக்குன்னு வச்சுருந்த பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, கொஞ்சமாக பொடியாக நறுக்கின இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் இதிலே போட்டுக்கலாம். நான் குழம்புல சேர்த்து போட போகிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம், இதில் தனியாக உப்பு வேணும்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்ந்து நல்லா கலந்து பிசைஞ்சு இந்த மாதிரி சின்ன உருண்டையாக உருட்டி எல்லாத்தையுமே தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த தயாரான உருண்டைகளை நம்ம சூடான எண்ணெயில் போட்டு ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் பொரிச்சு எடுக்க போகிறோம். நம்மளுக்கு ஃபுல்லாக கலர் மாறலாம் வேண்டாம். லேசாக வெளியே சுற்றி ஒரு கிறிஸ்பியாக ஒரு லேயர் வரணும். ஏன்னா குழம்புல போடும்போது உருண்டை உடஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்கு தான் இப்படி பொரிக்கிறது. உங்களுக்கு எண்ணெயில் பொரிக்க வேண்டாம்னா இட்லி சட்டியில் வச்சு கொழுக்கட்டை அவிக்கிற மாதிரி கூட அவிச்சு தயாராக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது நல்லா சூடானதும் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம், கடுகு இதை மட்டும் சேர்த்து அது கூடவே அந்த பட்டை துண்டையும் நல்லா விரல வச்சு நசுக்கி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வெடிச்சு வரணும். நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருந்த கருவேப்பிலையும் சேர்த்து அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருந்த ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 1/2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இது கூடவே நான் பச்சை மிளகாயையும் சேர்த்துக்க போகிறேன். 2 கீரி சேர்த்துக்க போகிறேன். நம்ம மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். அதனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயை சேர்த்துக்கோங்க. மிளகா வாசனை நல்லா பிடிக்கும்னா கூட 2 பச்சை மிளகாயை சேர்த்துட்டு மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதையும் அதையும் மாற்றி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பச்சை மிளகா 2லையும் நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருந்த 1/2 கப் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனதையும் சேர்த்து ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம், அது ரொம்பலாம் சுருங்கணும்னு இல்லை, கலர் மாறணும்னு இல்லை, லேசாக ஒரு லைட் கலர் மாறி கொஞ்சம் இந்த மாதிரி வந்தாலே போதும். கூட நம்ம வச்சிருந்த 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் அந்த தக்காளி சாஃப்ட் ஆகி அதில் இருக்கிற ஈரம்லாம் வற்றி மறுபடியும் எண்ணெய் தெளிஞ்சு வர்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்க போகிறோம். மூடி வைக்க வேண்டாம், நல்லா திறந்து வச்சே ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாகி எண்ணெய் தெளிஞ்சிருச்சு. இப்போ இந்த தெளிஞ்ச எண்ணெயில் நம்ம மசாலா தூவெல்லாம் சேர்த்து ஒரு 5 செகண்ட் வதக்கிக்க போகிறோம். மசாலா கரிஞ்சிடக்கூடாது, அதே நேரம் அந்த பச்சை வாசனை போயிடும். ஒரு 5 செகண்ட் வதக்கிட்டு உடனே நம்ம வச்சிருந்த 3 கப் தேங்காய் பாலை சேர்த்துக்க போகிறோம். இது நான் வீட்டில் எடுத்த தேங்காய் பால். ஸோ பால் 2வது பால் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் டைல்யூட்டான தேங்காய் பாலாக இருக்குது. 3 கப் தண்ணி அளவுக்கு வந்திருக்குது. இதே இது நீங்கள் கடையில் வாங்கின தேங்காய் பால் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப கட்டியாக இருக்கும். அப்போ 1 கப் தேங்காய் பால் போதும். கூட ஒரு 2 கப் தண்ணியை சேர்த்து அப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது நல்லா கொதிக்கட்டும். ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்கட்டும். நீங்கள் பருப்பு உருண்டையில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கீங்கன்னா இதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிச்சதுக்கு அப்புறமா மல்லி இலையை தூவி நம்ம தயாராக வச்சுருந்த பருப்பு உருண்டை பொரிச்சதோ இல்லைன்னா இட்லி சட்டியில் வச்சு அவிச்சதோ சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு தயாராகிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கெட்டியாக வந்திருக்குது. குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கூட ஒரு 3-4 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு உங்களுக்கு வேணுன்ற பதம் வந்த உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை இப்போவே கரெக்டாக இருக்குன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடியை வச்சு ஒரு 10-15 நிமிஷம் இல்லைன்னா சர்வ் பண்ணுற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் குழம்பு இந்த மாதிரி நல்லா செட் ஆகி எண்ணெய் தெளிஞ்சு அருமையாக இருக்கும். இது சாதத்துக்கு கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். மீந்து போச்சுன்னா நைட்டு இட்லி தோசைக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம்
நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.